ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான சிகப்பு அவல் உப்மா. ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி. டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ இது அழகாக ஈஸியாக பிளான் பண்ணிடலாம். முக்கியமாக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. சிகப்பு அவலில் நிறைய நார்ச்சத்து இருக்குது, நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம பாடியை நல்லா ஹெல்த்தி அண்ட் ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு இது ஒரு அருமையான லோ கேலரி ஃபுட்டு. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இங்கே நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். வெயிட் லாஸ் டயட் இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் டயட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்களும் இதை ஜம்முன்னு செஞ்சிடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த அவல் உப்புமாக்கான மெயின் இன்க்ரீடியண்ட்டான சிகப்பு அரிசி அவல் எடுத்திருக்கிறேன். இது சிகப்பு அரிசியிலேருந்து செய்யக்கூடிய ஃப்ளாட்டர்னட் ரைஸ். நான் இங்கே எடுத்திருக்கிற வெரைட்டி தின்னான வெரைட்டி சன்ன அவல் எடுத்திருக்கிறேன். இதுலேயே கெட்டி அவல், கொஞ்சம் திக்கான அவலும் கிடைக்கிது. அது நம்ம ஊற வச்சுட்டு செய்யணும். பட் இங்கே நான் தின்னான வெரைட்டி எடுத்திருக்கிறேன், சன்ன அவல் எடுத்திருக்கிறேன். ஸோ இதை ஜஸ்ட் கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு நம்ம தாளிச்சிடலாம். இங்கே நான் 1.5 கப் அவல் எடுத்திருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்கும். இதில் நல்லா தண்ணி விட்டுறலாம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. ஜஸ்ட் நல்லா இப்படி அலசி கழுவிட்டு நம்ம தண்ணியை உடனே வடிச்சிடணும். ஊற வைக்க வேண்டாம். ரொம்ப நேரம் ஊற வச்சோம்னா நம்ம தாளிக்கிறப்போ உதிரியாக இருக்காது, குழஞ்சு போகும். பட் திக்கான வெரைட்டினா கண்டிப்பாக ஒரு 5-6 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு செய்யுங்க. இங்கே நம்ம ஊற வைக்கல, உடனே தண்ணியை வடிச்சிட்டோம். பட் இந்த ஈரப்பதத்திலேயே அவள் நல்லா ஊறி அந்த கரெக்டான பக்குவத்துக்கு ரெடி ஆயிடும். நம்ம உடனே தாளிப்பு ரெடி பண்ணி அவளை சேர்த்து உப்புமா செஞ்சிடலாம். ஸோ அவள் ரெடி. இப்போ தாளிப்புக்கான பொருட்களும் நான் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். இங்கே தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சுங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அடுத்ததாக நல்ல பொடியாக நறுக்கின இஞ்சி 1 டீஸ்பூன் இந்த ஆயிலில் சேர்த்துடலாம். நல்ல வாசனையாக நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு 2 கொத்து. அடுத்ததாக காரத்துக்கு பச்சை மிளகாய், நல்ல 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 சிகப்பு மிளகாயும் சேர்த்துடலாம். நல்லாயிருக்கும் 2 இப்படி கலந்து போடும்போது. அடுத்ததாக வறுத்த வேர்க்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ரோஸ்டட் பீனட், கூடவே நல்ல ஒரு 10-12 முந்திரி பருப்பு சேர்த்துடலாங்க. அவல் உப்புமாவில் இந்த வறுத்த வேர்க்கடலை முந்திரி பருப்பெல்லாம் சேரும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்ரன்ச்சி நட்டி டேஸ்ட் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. இந்த முந்திரி பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுறலாம். ஸோ 1-2 நிமிஷம் பொறுமையாக வறுத்து விடுங்க. முந்திரி பருப்பு நல்லா ஓரளவுக்கு செவந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் துருவின தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த அவல் உப்புமாக்கு. ஸோ அதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்ல ஒரு நிமிஷம் வறுத்து விட்டுருவோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்தாச்சு. இப்போ ரெடியாக அலசி தண்ணி வடித்து வச்சிருக்கிற சிகப்பு அவல் சேர்த்து விட்டுறலாம். இது தின்னான வெரைட்டி. ஸோ ஜஸ்ட் கழுவி தண்ணி வடிச்சிட்டு நான் சேர்த்துக்கிறேன். திக் வெரைட்டினா கொஞ்சம் நேரம் ஒரு 5-6 நிமிஷம் மட்டுமே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ ஃபைனலாக 1 ஸ்பூன் எலும்பிச்சம்பழ சாறு, அதாவது ஒரு சின்ன எலும்பிச்சம்பழத்தில் பாதி எலும்பிச்சம்பழத்தை கட் பண்ணி சாறு பிழிஞ்சுக்கிறேன். இந்த அவல் உப்புமாக்கு இந்த எலும்பிச்சம்பழ சாறு புளிப்பு, இந்த சின்ன புளிப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சுங்க. நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதாங்க, சுவையான சிகப்பு அவல் உப்புமா. நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. நிறையா நட்ஸ் சேர்த்துருக்குறோம். அந்த தேங்காய், அந்த எலும்பிச்சம்பழ சாறு இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இந்த மாதிரி உதிரியாக செஞ்சுக்கிட்டால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.